பக்கி ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள அலம்பல பாரு! அப்படிங்கிற மாரி ஒரு சேஷ்டைய செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த திவாகர். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்க முதல் கண்டஸ்டன்ட்டாக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு. போறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் கூப்ட்டு, "தம்பி இங்க வா. இந்த நடிப்பு அரக்கன், நடிப்பு கிறுக்கன் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, உனக்குள்ள ஒரு வெர்ஷன் ஆஃப் திவாகர் இருப்பான். அத மக்கள்ட்ட காட்டு." அப்படின்னு படிச்சு படிச்சு சொல்றாரு. "சார் உங்க முன்னாடி நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கவா சார்?" "டேய் இப்ப தானடா சொன்னேன். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு போய் தொலைடா" அப்படின்னு பொறமண்டைய சேர்த்து அடிச்சு பத்தி விட்டாரு. திவாகரும் உள்ள போய் இவன் திருந்துவான்னு பார்த்தா, எங்க கேமரா இருக்கு? நம்ம தான் சொன்னோமே! இவன் வெளியில ஒரு கேமராக்கு முன்னாடியே வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். உள்ள 100 கேமரா இருந்தா இவன கையிலேயே புடிக்க முடியாது. எல்லை மீறி போவான்னு. உள்ள போனதும் வாட்டர்மெலன் பெர்ஃபார்மன்ஸ ஆரம்பிச்சுட்டான். அப்படிங்கிறான். இது அவனுடைய சிக்னேச்சர் ஸ்டெப்பு. இத வச்சு தானே அவர் தமிழ்நாடு முழுவதும் ட்ரெண்டிங்ல இருக்கிறாரு. உள்ள வந்த இன்னொரு கண்டஸ்டன்ட், "சார் நீங்க பயங்கர ஃபெமிலியர் சார். உங்கள தெரியாம இருக்குமா சார்?" எல்லாம் இந்த யூடியூபர்கள், கன்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த சேனல் வச்சு நடத்துறாய்ங்களே அவைங்களுடைய வேலை. இவன்லாம் ஒரு டம்மி பாவா. இவன கொண்டு வந்து எது வரைக்கும் விட்டுருக்காய்ங்க பாருங்க. பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு அவன பத்தி பேச வச்சிருக்கான் நம்மள. அப்புறம் இதெல்லாம் பரவால்ல. ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். கூடிய சீக்கிரம் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்ங்கிறவன் பொம்பள கேஸ் வாங்கிட்டு வெளியில வர்றது உறுதி. அரோரா சின்க்ளேர் அடுத்த கண்டஸ்டன்ட்டா போகுது. போனதும் ஆக்சுவலா என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு டாக்டர். டாக்டர் திவாகர் அப்படிங்கிறா. "ஓ! அப்படியா டாக்டர்?" அந்த புள்ளையா, "எம்மா இவன் நீ நெனைக்கிற மாரி டாக்டர் இல்லம்மா. நீ நெனைக்கிற மாரி இவன் டாக்டரே இல்லம்மா. இவன்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இரும்மா" அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதுல வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்காங்க. "அக்கா அழகா இருக்காங்களாடா." யாருகிட்ட? அரோரா சின்க்ளேர்ட்ட பிட்டு போடுறான் தலைவன். "அழகா இருக்கீங்க" அப்படின்ட்டு பிட்டு போடுறான். அப்படியா? அழகா இருக்காங்களா? தலைவன் வெளியில மட்டும் உள்ள மட்டும் இல்ல. வெளியிலயும் பல வேலைகள பார்த்திருக்கான். இவனையும் மதிச்சு ஒரு பொண்ணு பேசியிருக்கு Instagramல. அதுகிட்ட நம்ம நேர்ல மீட் பண்ணலாம். திருப்பூர் வந்தா ஐ அம் ஃப்ரீ தான் இன்னும். எனக்கு இதுல ஆட்சேபணம் இல்ல. டேய் அந்த பொண்ணு மொதல்ல விருப்பப்படணும்டா உன்ன மீட் பண்றதுக்கு. குறிப்பாக உள்ள இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இவன்கிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பாக முடியாது. ஏன்னா மொத நாளே இவன் ஆரம்பிச்சுட்டான் இவனோட வேலைய. உள்ள போனதுமே, நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க." இருப்பாங்கடா, இருப்பாங்க. அப்படித்தானே இருக்கும் உனக்கு. பார்க்க பளபளன்னு தான் இருக்கும். மொத நாள்ல கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன? போகட்டும். நாட்கள் போக, போக உன்னுடைய வால் எடுத்து வெளியில விடலாம். இப்பயே இங்க பாருங்க எனக்கு பின்னாடி வால் தொங்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வெளில விட்டுக்கிறான். அப்ப இவன் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய பேச்சையோ, மத்த கண்டஸ்டன்ட்ஸ்னுடைய பேச்சையோ கேட்க போறதில்ல. இவன் தாந்தோன்றித்தனமாக, ஒட்டுமொத்தமாக இவன் இருக்கிற நாளுக்கு ஃபுல்லா கன்டென்ட் குடுக்குறதுக்கு இவன் தயாராயிட்டான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஒட்டுமொத்தமாக இந்த வீடு பற்றி எரியப் போவதற்கு முக்கிய காரணமாக அமையப் போறது இந்த திவாகர் தான். அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு பொம்பள கேஸ்ல ரெட் கார்ட வாங்கிட்டு வெளியில வந்துருவான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். என்னப்பா இவ்ளோ ஹார்ஷா வந்து ஒருத்தர வந்து விமர்சிக்கிற அப்படின்னு. ஒருத்தனுடைய கேரக்டர் அவன சுத்தி அவன் எப்படி யோசிக்கிறான், அவன் எப்படி மனநிலையில இருக்கான் அப்படிங்கிறத நல்லா முன்னாடியே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். இவன் ஒரு இன்டர்வியூக்கு போனா 5 நிமிஷத்துக்கு மேல இவன் பேச மாட்டான். சரியான கேள்விகள முன்வைக்கும்போது அத தட்டி கழிச்சுட்டு அங்கருந்து கிளம்பி ஒடியாந்துருவான். பாதியிலே கட் பண்ணிட்டு வந்துருவான். பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம் 100 பிளஸ் டேஸ் பிசிக்கல் டாஸ்க், மென்டல் டாஸ்க்ன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதுலலாம் இவனால ஸ்டேபிளா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இவன் வந்து இவன பத்தி ரொம்ப பெருமையா நெனச்சுட்டு இருக்கான். நம்ம வந்து அத அவன் வந்து நடிக்கல. ஹி இஸ் ட்ரூ டூ ஹிம்செல்ஃப் தட் ஹி இஸ் a வெரி பிக் ஆக்டர். பட் ஹி இஸ் நாட் ஈவன் a காமெடியன். இதுதான் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இது இவன மட்டும் பாதிக்காது. உள்ள இருக்கக்கூடிய மற்றவர்களையும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாம, இவன் சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன். இவன் யாருன்றத பிக் பாஸ்ல பார்த்து திவாகர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அப்படி நடக்கிறப்போ, சுர்ஜித் அப்படின்னு அந்த ஆணவ படுகொலை செய்தவன, அவன் பக்கம் நின்னு பேசினவன் தான் இந்த திவாகர். "ஓ! அந்த பையனா? அவரு நம்ம ஜாதிக்கார பயப்புள்ளையாச்சே! அவர் மேலயும் ஒரு நியாயம் இருக்கு." எது? ஆணவ படுகொலை பண்ணவன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும்.
அத என்னன்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னவன் தான் இந்த திவாகர். அப்போ உள்ள இருக்கிற எல்லாரையும் இவன் சமமா நடத்துவானான்னு கேட்டா இல்ல. இந்த புலிப்பாண்டி என்னமோ பயங்கரமானவன் தான். ஆனா பெண்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாரி பெண்கள பார்த்தா மட்டும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிம்பான். ஆனா அவன் ஆண்கள்ட்ட எந்த லட்சணத்துல பழகப் போறான் அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் நமக்கு திவாகரை பற்றி இருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ். அது மட்டுமல்லாமல் உள்ள இவன பார்த்து சரியான கேள்விகள யாராவது எழுப்புறாங்க. இல்ல ஒரு 4 பேர் சேர்ந்து இவன கார்னர் பண்றாங்கன்னா, ஜிபி முத்து மாதிரி சீசன் 6ல எப்படி ஜிபி முத்து துண்ட காணோம், துணிய காணோம்னு ஓடி வந்தாரோ, அதே மாதிரி இவனும் பிக் பாஸ் என்ன எப்படியாவது வெளில விட்டுருங்க பிக் பாஸ். நான் தப்பிச்சு போயிடுறேன் பிக் பாஸ். அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாதியிலேயே கிளம்பிருவான். இவன பத்தி நல்லா தெரிஞ்சு தான் பிக் பாஸ் டீம் கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் ஒரு 10 நாள் தாங்குவானா அப்படிங்கிறதையே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் மோர் ஓவர் நெறைய கண்டஸ்டன்ட் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். விஜே பார்வதி உள்ள வந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட ஏவி வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு, இந்த மாரி பெரியாரையும், அம்பேத்கரையும் படிச்சிருக்கிறீங்க. அதனால வந்து உங்களுடைய சிந்தனைகள் அப்படியெல்லாம் கிடையாது விஜேஎஸ். பெரியார படிச்சவங்கலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாரி சர்டிஃபிகேட் குடுக்காதீங்க. இன்னைக்கு நாட்ல நெறைய அயோக்கிய பயலுக பெரியார படிச்சுட்டு தான் ஊர ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிறாய்ங்க. அதனால சர்டிஃபிகேட் குடுத்துட்டு நாளைக்கு விஜே பார்வதி வந்து உள்ள ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா, நாளைக்கு உங்கள தான் கேள்வி கேட்பாய்ங்க. அதுக்கு நீ தான வக்காலத்து வாங்குன அப்படின்னு. ஏன்னா, நம்மலாம் அந்த பெரியாருக்கு எதிர்நிலையில இருந்து அரசியல் பேசக்கூடிய நபர்கள். நம்ம கிட்ட வந்துட்டு அப்படியே பெரியாரிசத்தையும் அம்பேத்கர் மீது அவர் ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு. அவர் வந்து இந்தியத்த எதுக்கு நம்ம தேவையில்லாம பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கோம். சரி, ஒரே வீடியோல போட்டு இவங்கள வெளுக்க வேணாம். அடுத்தடுத்த வீடியோல பேசிக்குவோம். நம்ம ஃபோக்கஸ்ன்றவன் இந்த திவாகர்ன்றவன். இந்த திவாகர் 10 நாளைக்கு தாக்கு பிடிப்பானா? அப்படிங்கிறதே சந்தேகம் தான் இவனுடைய கேரக்டருக்கு. ஆனாலும் இவன் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றத கேட்கிற மாதிரி இல்ல. இவன் வந்து நான் நெனச்சத செய்வேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அது வந்து எந்த அளவுக்கு அ பாதகமாக போகப்போது, எந்த அளவுக்கு வந்து இந்த ஷோக்கு சாதகமாக போகப்போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆரோரா சின்க்ளேருக்கும் அந்த போன சீசன் போன ரியா அப்படிங்கிற பொண்ணும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம். அது நமக்கு தெரியாது. இந்த ரியாவே உள்ள போய் ஒண்ணும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி கிழிக்கல. உடனே சேர்த்து அடிச்சு பத்தி விட்டாய்ங்க. "போ! என்னாத்த நீ விளையாண்டுகிட்டு இருக்க?" அப்படின்னு. அது வந்து டிப்ஸ் குடுத்து இந்த ஆரோரா சின்க்ளேர் உள்ள வருதாம். "ஏம்மா நீ என்ன டிப்ஸ் குடுத்து அனுப்புனாலும்" ஆனா ஒரு பாயிண்ட்ட வேலிடா சொல்லுச்சு ரியா. "இந்த பேர மாத்தணும். ஆரோரா சின்க்ளேர் அப்படிங்கிறது தான் அவளுடைய பேரு. வெளியில வந்து வேற ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. அதாவது பலூன் அக்கா அப்படின்னா தான் இவங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியால. அந்த பேர மாத்தி ஆரோரா சின்க்ளேர் அப்படின்னு சொல்ட்டு அவங்க வரணும் அப்படின்றது நல்ல விஷயம். ஆனா அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு மெனக்கெடணும். லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் போடணும். அந்த பலூனக்காங்கிற பேர் மறையணும்னா, ஆரோரா சின்க்ளேரா அவங்க 200% எஃபோர்ட் பிக் பாஸ்ல போட்டா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் ஒரு சில பேர், "இந்த மேடை உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்த? என்ன இருந்தாலும் நீ கவர்ச்சி காட்டியது நீங்குமா? ஏன்னா அந்த கவர்ச்சி தானே உன்ன இந்த மேடைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு." அப்படின்னும் விமர்சனத்த முன்வைக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அ இவங்க வந்து இப்ப பார்த்த வரைக்கும் கண்டஸ்டன்ட் செலக்ஷன்ல லுக்ஸ் ப்ராமிசிங் இந்த ஷோ ஃப்ளாப் ஆயிடும். இந்த ஷோ மேல வந்து பெருசா நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. ஆனா இருந்தாலும் இந்த ஷோ வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு சில பேர பார்க்கும்போது லுக்ஸ் ப்ராமிசிங். அண்ட் இதுதான் அப்டேட்டு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். திவாகர் ஸ்டார்ட்டட் ஃப்ளர்ட்டிங் வித் த கோக் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ். பெண் போட்டியாளர்கள்ட்ட வலிய ஆரம்பிச்சிருக்கான். இது எங்க போய் முடியுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நீங்க பார்ப்பீங்க. உங்ககிட்ட பேச இருக்கேன். அண்ட் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு கீப் லைக்கிங், கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் இணைந்திருங்கள். உங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலோடு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.